உண்மையா நேசிச்சார். கும்பகோணம் தீ விபத்தா உடனடியா அங்க போனார். கும்பகோணத்து அத்தனை பெண் குழந்தைங்க வீட்டுக்கு நேரடியா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்துட்டு வந்தார். அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கேப்டன் தான் கொடுத்தார். எல்லாம் பொய் சொன்னாங்க, நாங்க கொடுப்போம், ஒருத்தர் கூட கொடுக்கல. சொன்னதை செய்வார். அதுதான் நமது கேப்டன் அவர்கள். அதனாலதான் தலைவருக்கு என்ன பேரு? துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை அப்படின்றது. அது சுனாமி வரும்போது உங்களுக்கு தெரியாது, நான் நடுராத்திரி பாக்குறாரு சுனாமி, எங்க பார்த்தாலும் குவியல் குவியலா மக்கள் சாகுறாங்க. நைட்டே கிளம்பிட்டார். நான் கூட சொன்ன விடிஞ்சு கூட போலாங்கன்னு, முடியாது, என் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, நான் எங்க தூங்க முடியுமா என்னால? போன் அடிக்கிற டிரைவர் எல்லாரும் வந்துட்டாங்க. சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பினவர் தான். இங்க சென்னை ஆரம்பிச்சு கடைகோடியில் இருக்கிற கடலோரம் அத்தனை மக்களையும் நேரடியா சந்திச்சு அவங்க துன்பத்துல பங்கேற்று அத்தனை பேருக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தாரு நம்ம கேப்டன் அவர்கள். அந்த மாதிரி ஒரு மனசு அவருக்கு. திருப்பூர்ல ஒரு வாட்டி செவரு இருந்துச்சு, 30 பேர் இறந்துட்டாங்க. நைட்டோட நைட்டா போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். இங்க திருவண்ணாமலை பக்கத்துல செம்மரக்கட்டை வெட்டி நம்ம ஆட்கள் பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதுல இறந்துட்டாங்க. அத்தனை பேர் வீட்டுக்கு நேரடியா போய் பண உதவி அந்த குடும்பங்களுக்கு நேரடியாக கொடுத்து வந்த ஒரு உத்தமர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். என் மக்களே மக்களே, உங்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவேன் சொன்ன ஒரு தலைவர். ஆனா நம்ம தலைவரை புரிஞ்சிக்கல, நம்ம மக்கள் இழந்துட்டாங்க. மக்களும் தமிழ்நாடு தான் அவளை இழந்துருச்சு. ஆனா கேப்டன் கடைசி வரைக்கும் என் மக்கள் மக்கள் மக்கள்னு மக்கள் மேலதான் அவருக்கு மிகப்பெரிய பாசம்.